675 ஒன்றாந்தேதி ரிசல்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா, அது போன வாரத்தில் நான் வந்து இந்த 2ஆந்தேதி கெஸ்ஸிங் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்து வச்ச நம்பரு 675. ஓகேங்களா? இது எப்படின்னு பாருங்கள். இந்த 675 வந்ததில்ல நமக்கு. அதில் இங்கே பாருங்கள் 675. அதாவது 2ஆந்தேதி கெஸ்ஸிங் வீடியோ ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது அது பாருங்கள். இது வந்து போர்டு கெஸ்ஸிங் எடுப்போம். அதுவே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, அதனால் அது அப்படியே வந்து போர்டு கெஸ்ஸிங் நம்ம இந்த பேட்டர்னில் தனியாக போடுவோம்னு சொல்லிட்டு விட்டேன். இந்த 675 எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, அது பாருங்களேன். இந்த 89 வருதுல்ல, இந்த பாருங்கள், இந்த 10 இந்த 0வை சென்டர் பண்ணிக்கங்க. இந்த 10ன்ற நம்பரை அதுக்கு மேலே பாருங்கள், நமக்கு 089 அப்படின்ற ஒரு நம்பரு வந்திருக்கு. இந்த 089ல் பாருங்கள், இந்த 0ன்ற நம்பருக்கு இங்கே 0க்கு 0 நிறுத்தியிருக்கு. அந்த மாதிரி இங்கே 6க்கு 6 நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த 1ன்ற நம்பரை சென்டர் பண்ணிப்போம். அதுக்கு மேலே 0 0. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 1 கீழே 6 வந்ததுனால திரும்ப இங்கே ஒரு 6 வரும் அப்படின்ட்டு. அப்படி 6 வரும்போது இந்த பாருங்கள், இந்த 89க்கு 99. ஸோ பி போர்டில் ஒரு நம்பரு கூட்டியிருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த 89ல் பி போர்டு கூட்டி இங்கே 99 அப்படின்னு வச்சாச்சு. அப்போ இந்த 75 இந்த 65ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் கூட்டி இங்கே 75 வரணும். அப்படி பிசி 75 வரும்போது இந்த 6க்கு 6 நிறுத்தினா, ஏன்னா இங்கேருந்து 0க்கு 0 நிறுத்தின மாதிரி நமக்கு 675 வரும் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 675 அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 6 9 அப்படின்னு இருக்குது. இங்கே 9ன்னு இருக்குது. ஸோ 9 6 வரும். அப்போ 66 75 வரும் அப்படின்னு தான் ஐடியா பண்ணியிருந்தேன். 66 75. ஆனால் வந்தது வந்து 96 75. ஆனால் 3 நம்பர் நமக்கு கரெக்டாக வந்து வரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு வேளை 675 அப்படியே கூட வந்து ரிசல்ட்டு நிறுத்தலாம். ஓகேவா? அதனால் பாருங்கள். ஏன்னா நமக்கு லாஸ்ட்டாக இந்த 287 இன்னும் ஒரு நம்பரு தொடர்ந்து அப்படியே 2 நாள் நிறுத்துனாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்கள், இந்த 287 2 நாள் வந்து அப்படியே வந்து நின்றுது. ஸோ ஒருவேளை சொல்கிறதுக்கு இல்லை, மறுபடியுமே 675 நிற்குமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இந்த இந்த மெத்தடில் அந்த கெஸ்ஸிங் ஒன்று மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு நாள் முன்னாடியே வந்துருச்சு. சரி பாருங்கள் எப்படின்ட்டு. மறுபடியும் அதே நம்பரு உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். இந்த பி போர்டு 2 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பாருங்கள். இந்த பாருங்கள் 6 5 2 1. ஓகேங்களா? 6 5 2 1. அது அப்படியே இங்கே மேலேருந்து கீழே பாருங்களேன், 2 1 5 6. ஓகேங்களா? இப்போ இந்த கிராஸில் பாருங்கள் 5 2 1 6. ஸோ இங்கே எல்லாமே கரெக்டாக பார்த்துக்குங்களேன். இந்த மேலேருந்து கீழே 5 இந்த மாதிரி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதே மாதிரி மேலேருந்து கீழே இந்த 5 6 2 1 அப்படின்ற நம்பரு இங்கே ஸ்ட்ரைட்டில் இங்கே 3 இடத்துல மேட்ச் ஆகிருக்கு. அப்புறம் பாருங்கள், அது ஆப்போசிட்டில் ஒரு டைமும் மேட்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் 6 0 2 1 அப்படின்னு இந்த 5ன்ற நம்பருக்கு இங்கே ஆப்போசிட் ஒரு முறை மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி அடுத்து பாருங்கள், அந்த நம்பரு பி போர்டில் மேட்ச் ஆகிருக்கு. பி போர்டில் பாருங்கள், இந்த 1ன்ற நம்பருக்கு 1, இந்த 0ன்ற நம்பருக்கு 0, இந்த 6ன்ற நம்பருக்கு இங்கே 6. ஓகேங்களா? இப்போ 6ன்ற நம்பருக்கு 6. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2ன்ற நம்பருக்கு இங்கே 7 அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இப்போ பி போர்டு அதே மாதிரி பாருங்கள், இன்னுமே ஒரு சில இடத்துல மேட்ச் ஆகிருக்கு. இப்போ பி போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 5 1 6 அப்படின்னு 2ன்ற நம்பரு பி போர்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பி போர்டு 2 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டில் பாருங்கள். ஏ போர்டில் இங்கே பாருங்கள் 6 4 9 அப்படின்னு இருக்குது. இந்த 6 4 9 அப்படின்ற நம்பரு இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே வரிசையாக வருது 6 4 9. ஒருவேளை இந்த 6 4 9 7ன்னு ஏ போர்டில் இப்படி பார்த்தா இது பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. 6 4 9 6 4 9 7 அப்படின்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் 1 அப்படின்ற நம்பரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில். எப்படின்னா இங்கே பாருங்கள், மேலேருந்து கீழே பாருங்கள் 1 4 9 6 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இது வந்து இன்னொரு இடத்துலையுமே இருக்குது. இது எப்படி செட் ஆகுதுன்னா இருங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள்.
இந்த இடத்துல 6491 அப்படின்ற நம்பரும் மேட்ச் ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே மேலேருந்து கீழே பாருங்கள் 1496 அப்படின்னு. இங்குமே 1496 அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு அந்த 6ன்ற நம்பருக்கு 6 வந்துச்சு. அடுத்து 4ன்ற நம்பருக்கு 4 வந்துச்சு. அது 9ன்ற நம்பரும் வந்திருக்கு. இப்போ அந்த 1ன்ற நம்பர் தான் நமக்கு பேலன்ஸ் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த 6 இந்த 1ன்ற நம்பர் பாருங்கள், இந்த உள் நம்பரில் 6 கீழே இறங்கியிருக்கு. பாருங்கள் 1 6 அப்படின்னு திரும்பவும் வந்து பாருங்களேன், இந்த உள் நம்பரில் நமக்கு இங்கே பாருங்கள் 6 1 அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அதுக்கு வரும்போது 1க்கு 6 6 1ன்னு வரும்போது நம்ம வந்து அந்த 1ன்ற நம்பரை இங்கே மேட்ச் பண்ணோம். ஏ போர்டு 1ன்னு மேட்ச் பண்ணால் பி போர்டு 2 அப்படின்ற மாதிரி நம்ம இந்த கிராஸில் மேட்ச் பண்ணோம். ஓகேவா? 2ன்ற நம்பரு. அப்போ சி போர்டில் என்ன வரும் அப்படின்னா, நமக்கு ஒருவேளை 8ன்ற நம்பரும் வரலாம் ஏ போர்டில். எப்படின்னா இங்கே பாருங்கள் 7 4 8. ஓகேவா? 7 4 8 இந்த மாதிரி 4 7 8 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? அது மாதிரி 8மே வரலாம். இங்கே பாருங்கள் 4 8 அப்படின்ற நம்பரு 4 7 8மே வந்து நிறைய இடத்துல மேட்ச் ஆச்சு. ஓகேங்களா? அதனால் 4 8மே வரலாம். 8 வரல அப்படின்னா இதில் நமக்கு லாஸ்ட்டாக வந்து இந்த ஏ போர்டில் 7 எடுத்தோம். ஓகேங்க, ஏ போர்டு 7 எடுத்தோம்ல, அந்த மாதிரி திரும்ப வந்து 4 7 5ன்னு வரலாம். இந்த செட்டில் 4 7 5ன்ற நம்பர் இப்படி வரலாம். ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே பாருங்கள், இங்கே பாருங்கள் 4 7 5 அப்படின்னு தான் இறங்கியிருக்கு. ஸோ அதனால் ஏ போர்டில் 1ன்ற நம்பரை 1ன்ற நம்பர் எடுத்திருக்கோம், 8 எடுத்திருக்கோம், இல்லைன்னா 5ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். ஓகேவா? 1 5 8. அப்போ பி போர்டு 2 எடுத்திருக்கோம். அப்போ பி போர்டு 2 எடுத்தால் நம்ம என்ன பண்ணணும்னா 82 1, 52ன்னு 1, அப்புறம் 12 அப்படின்னு. அதாவது 12 82 52 பி போர்டு 2 வச்சு இந்த 3 நம்பர் மேட்ச் பண்ணலாம். சி போர்டில் 7 7 அப்படின்னு இருக்குது. சி போர்டில் 7 7க்கு நம்ம இந்த இதில் வந்து இந்த 4 7 7ன்னு 7 7 4 அப்படின்னு இறங்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த நம்பரு நமக்கு 2 4 5 அப்படின்னு இருக்குது. 2 4 5 அதுக்கப்புறம் நமக்கு 7ன்ற நம்பர் தான் வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் எப்போவுமே. இங்கே பாருங்கள், இந்த செட்டு வந்து அப்படியே வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 2 4 5 அப்படின்ற நம்பருக்கு இதில் பாருங்கள் 2 4 1 0 5 அப்படின்னு கீழேருந்து மேலே பார்த்துங்க. இல்லை மேலேருந்து கீழே பாருங்கள் 5 0 1 4 அப்படின்னு வந்திருக்கு. இதில் பாருங்கள் நமக்கு 2 2 வந்துருச்சு, 4 வந்துருச்சு, அப்புறம் 5ன்ற நம்பர் வந்துருச்சு. அப்போ இங்கே பாருங்கள் இந்த 0க்கு அப்புறமா இருக்கிற இந்த 1ன்ற நம்பரு சி போர்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏ போர்டில் 8 இன்னொரு ஐடியா பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 6ன்ற நம்பர் இங்கே வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே 4, அடுத்து இங்கே 9 அப்படின்ற நம்பரு நமக்கு வரிசையாக வந்துருச்சு. 1 விட்டு 1. ஓகேங்களா? 1 விட்டு 1 வந்திருக்கு. இப்போ நமக்கு இந்த ஏ போர்டில் இங்கே பாருங்கள், ஏ போர்டில் அடுத்து நமக்கு இந்த 8 4 9 8ன்ற நம்பரும் இங்கே வரத்துக்கான வாய்ப்பு. அதனால தான் ஏ போர்ட்லேயுமே 8ன்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த இந்த 2 இந்த 4 எப்போ இந்த மாதிரி வந்து 4வது ஸ்டெப்புக்கு நம்பர் போச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த இந்த ஒரு நம்பரு மேக்ஸிமம் 90% அந்த மாதிரி வந்துடும். அதனால் பாருங்கள், மேக்ஸிமம் வந்து இந்த 1ன்ற நம்பருமே சி போர்டில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பாருங்கள், சி போர்டில் 4 1 7 அப்படின்ற 3 நம்பர் எடுத்திருக்கோம். பி போர்டு 2ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். ஏ போர்டு 8 5 1 அப்படின்ற நம்பரு எடுத்திருக்கோம். அதில் பாருங்கள், இங்கே பாருங்கள் 6 4 அப்படின்னு இருக்குது. இங்கே 6 4, இங்கேயுமே பாருங்கள் 6 4ன்னு இருக்குது. அடுத்து பாருங்கள் 4வது ஸ்டெப்பில் இருக்கிற 9ன்ற நம்பர் இறங்கிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 8 இருக்குது பாருங்கள். இந்த 8 தான் இங்கே ஒரு வேளை வரும் அப்படின்னு தான் எடுத்திருக்கோம். அதாவது ஒரு 2 நம்பர் கிராஸ்லேருந்து அடுத்த 4வது நம்பருக்கு போச்சுன்னா அதுக்கு இடையில் இருக்கிற இந்த 3 நம்பரில் இதுக்கு இடையில் 8 2 1 அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் 2 நம்பர் கண்டிப்பாக வரும். அது மேக்ஸிமம் வந்து அதுக்கு 2 ஸ்டெப்பு தள்ளி இருக்கிற இந்த மாதிரி 8ன்ற நம்பர் தான் இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பாருங்கள், இந்த போர்டு கெஸ்ஸிங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடு மேட்ச் ஆகுதா பாருங்கள். நம்ம ஏ போர்டில் 3 நம்பர் எடுத்திருக்கோம். சி போர்ட்லேயுமே 3 நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் பி போர்டில் ஒரே நம்பர் தான் எடுத்திருக்கோம்.
அதுக்குமே ஒரு காரணம் இருக்குது. என்ன பாருங்களேன், 4க்கு 9, 7க்கு 2 அப்படின்னு இறங்கலாம். ஏன்னா இந்த மாரி நெறைய முறை இறங்கியிருக்கு. 4க்கு 9, 7க்கு 2 போன மாசத்துல கூட ஏ போர்ட்ல இந்த மாரி இறங்கியிருக்கும். அதனால 2ன்ற நம்பர தான் நாம ஒரே நம்பர எடுத்திருக்கோம் பி போர்ட்ல. ஸோ அதனால பாருங்க இது மேட்ச் ஆவறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்க கெஸ்ஸிங்கில இத மேட்ச் பண்ணி பாருங்க.